இவ்வளவு பெரிய ஒரு அத்தாட்சி உலகத்துல நடந்துட்டு இருக்குதே. அது கூட பாருங்க, வானிலிருந்து தூய்மையான தண்ணீரை இறக்குகிறோங்கிறான் அல்லாஹ். தண்ணீர்ல கூட இப்போ கடல் இருக்குது, அது இருக்கக்கூடிய நிலப்பரப்பை விட அதிகமான தண்ணீர், அதுல ஏராளமான தண்ணீர் இருக்குது. ஏன் இருக்குது? அது நீரை வானத்திற்கு மேகத்திற்கு அனுப்புவதற்காகவும், இந்த பூமியினுடைய காற்றினுடைய நீராவினுடைய வெப்பத்தை கண்ட்ரோல் பண்ணுவதற்காகவும், உலகத்தில் உள்ள எல்லா நீரும் சேர்வதற்குமான ஒன்றாக இறைவன் கடலை அமைத்திருக்கிறான், உப்பாக ஆக்கி வச்சிருக்கிறான். ஆனா கடல் நீர் கூட மனிதனுக்கு இல்லை என்றால் மனிதனால் வாழ முடியாது பூமியில். அது சுழற்சியினுடைய முக்கிய பங்கை வகிக்கிறது. பூமியில் இருக்கக்கூடிய அதே கடல் நீர் போன்று வானத்தில் பெய்யக்கூடிய மழை நீரும் இருந்தா என்ன ஆகும்? அப்படியே உப்பு தண்ணீர் வருதுன்னு வைங்க, அப்ப என்ன ஆகும்? பெய்யறதுல ஏதாவது அர்த்தம் உண்டுமா? அதாபா பெயரும். அது கூட எப்படி வருது? அப்படியே பூ மாதிரி வருது பாருங்க. மேல இருந்து ஒரு லாரி 2 லாரி தண்ணி வரல, கோடான கோடி கணக்கான லாரிகள் தண்ணீர் ஒரு இடத்துக்கு ஒரு பகுதிக்கு மேலிருந்து வருதுன்னு சொன்னா பொத்து பொத்துன்னு விழுந்தா என்ன ஆகும்? இப்ப உதாரணத்துக்கு அருவியில போய் குளிக்கிறீங்க, குற்றாலம் போன்ற அருவிகள்ல குளிக்கிறீங்க, அது பூ மாதிரி விழாது, தொப்பு தொப்புன்னு விழும். அதே மாதிரி வானத்தில் இருந்து விழுந்தா, குற்றாலத்தில் இருந்து விழக்கூடிய அருவி போன்று வானத்திலிருந்து கோடிக்கணக்கான லிட்டருடைய தண்ணீர் உங்க தலையில விழுந்தா என்ன ஆகும்? வாழ முடியுமா? அதுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வானத்தில் இருந்து நம்ம எப்படி இறக்குறோம் நீ விளங்கணும். உனக்கு நன்மையாக தூய்மையான நீராக நாம் உமக்கு இறக்குகிறோம். இதை நீங்க சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களா? அப்ப முழுக்க முழுக்க வானில் பெய்யக்கூடிய மழை என்பது அல்லாஹ்வினுடைய ஆற்றலை தவிர வேற எதுவும் கிடையாது.